நாட்டில் அதிகரித்து வரும் பயணிகள் விமான போக்குவரத்தால் 2042ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு 2500க்கும் மேற்பட்ட புதிய விமானங்கள் அதிகரித்து வரும் பயணிகள் விமான போக்குவரத்தால் 2044ஆம் ஆண்டுக்குள் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் 2500க்கும் மேற்பட்ட புதிய விமானங்கள் டெலிவரி செய்யப்படும் என்று கூறினார். 2024 பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீண்ட தூரத்திற்கு கமர்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனம் பரந்த உடல் விமானங்களுடன் ஒற்றை இடைக்கழியாக இருக்கும். அவற்றில் அவை பொறுத்தவரை ஆசியாவின் ஒரே பெரிய சந்தையாக இந்தியா உள்ளது. பரந்த உடல் விமானங்களுடன் ஒற்றை இடைக்கழிய அளவிலும் தொற்றுநோய்க்கு முந்தைய தேவைக்கு அவை பொறுத்தவரை ஆசியாவின் ஒரே பெரிய சந்தையாக அடுத்த 20 ஆண்டுகளில் இது உள்நாட்டிலும் சர்வதேச வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உருவானது. தெற்காசியாவின் சரக்கு கடற்படை அடுத்த 20 ஆண்டுகளில் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சதாப்தங்களில் அவர்கள் கடற்படையின் கேரியர்கள் 4 மடங்காக 2505 என்று கணிக்கப்பட்ட புதிய விமானங்கள் தேவை. அடுத்த 2 சதாப்தங்களில் அவர்களின் கடற்படையின் கதவு நடுவானில் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தை மேற்பட்ட புதிய விமான விநியோகத்தில் சமீபம் தாமதங்கள் ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு விமானத்தின் கதவு நடுவானில் அடித்து செல்லப்பட்ட தாமதத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க விமான விநியோகத்தில் ஏதேனும் தாமதம் என்ற கேள்வி. ஆனால் அட்டவணையில் சமரசம் செய்யாமல் தாமதத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் ஆய்வுக்கு கூடுதல் கவனம் இருங்கள் என்றும் கூறினார். அட்டவணையில் சமரசம் செய்ய விமான நிறுவனங்களின் தேவைகளை அவர் மீண்டும் சரியான விமான தயாரிப்புகளை ஆய்வுக்கு கூடுதல் கொண்டுள்ளது இருக்கும் என்றும் கூறினார். குறுகிய நடுத்தர அல்லது விமான நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சரியான விமான தயாரிப்புகளை போயிங் கொண்டுள்ளது. அது குறுகிய நடுத்தர அல்லது நீண்ட தூரமாக இருந்தாலும் சரி என்று அவர் கூறினார்.